சைனா கூடலாம் நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வம்பு? சைனாவினுடைய எல்லை பகுதியில நம்ம ஏன் ராணுவ கட்டமைப்பை மேம்படுத்தணும்? அப்படி பண்ணாதானே சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வரும். அப்படி பண்ணாமலே இருந்துடலாமே அப்படின்னு இந்தியா ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. மிகப்பெரிய அளவுல இந்த பார்டர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்குன்னே ஒரு அமைப்பை உருவாக்கி ரொம்ப தீவிரமா இந்தியாவினுடைய அரசாங்கம் நம்மளுடைய எல்லையை வலுப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு கட்டத்துல இன்னைக்கு சீனாவுக்கு எதிராக சீனாவினுடைய எல்லைக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு பக்கத்துல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா 1 மணி நேரத்துல சீனாவினுடைய மைய பகுதிக்கு இந்தியாவினுடைய போர் விமானங்கள் போகக்கூடிய அளவுல 13,000 அடி உயரத்துல இந்தியா ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அந்த சாதனை என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சைனாவுக்கு எதிராக 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஜப்பான் வந்துட்டு ஃபயர் மோடில் இருக்காங்க. ஜப்பான் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஒரு நல்ல பையனாக மாறி முன்னேற்றம், அமைதி, பீஸ் அப்படின்லாம் போனாங்க. இந்தியா கூட இந்த மாதிரியான ஒரு அணுவாயுத சோதனைலாம் நடத்தினதுக்கு ஜப்பான் மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை தெரிவித்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஜப்பானுக்கு தெரிய வந்திருக்கு, ஆயுதம் தான் நம்மளுடைய பாதுகாப்பு. நம்மளுடைய டிஃபென்ஸ் நல்லா இருந்தால் தான் நம்ம நாடும் நம்ம நாட்டு மக்களும் அவங்க எதிர்காலமும் நல்லா இருக்கும். சைனா மாதிரியான ஒரு ஆக்கிரமிப்பு சக்திக்கிட்ட இருந்து நம்ம நாட்டை பாதுகாக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவு வந்திருக்கு. அவங்களுடைய பிரதமர் சானை தக்காச்சி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்து சீனாவுக்கு எதிராக பேசினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய மிசைல் சோதனையை பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த சைனாவினுடைய கப்பற்படையுமே அடித்து ஒழிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது. முதல்ல என்ன அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த சைனா எல்லையிலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் தள்ளி நயோமா அப்படின்னு ஒரு ஏர்பேஸை 1962 வாக்கில் கெட்ட ஆரம்பித்தாங்க. இந்த ஏர்பேஸை கெட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அந்த ரன்வே கூட தூசி மண் படிஞ்சு அது ரோடு மாதிரி இல்லாமல் ஒரு மண் ரோடு மாதிரி இருந்துச்சு. அங்கே விமானத்தை இறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு அந்த புது பொலிவோட அந்த நயோமா ஏர்பேஸை இந்தியா மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நயோமா ஏர்பேஸில் ரஃபேல் மாதிரியான அதிநவீன விமானங்கள், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விமானப்படை தளத்தில் சைனாவினுடைய எல்லை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இந்தியா இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணுவாங்க. சைனா இப்போ நமக்கு நட்பு நாடு தானே, நம்ம ஏன் சைனாவுக்கு எதிராக எல்லையில் இந்த மாதிரிலாம் பண்ணணும்? தேவையில்லாத பிரச்சனையை தானே ஏற்படுத்தும். பழைய இந்திய அரசாங்கங்கள் இருந்த மாதிரி இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. சைனா வந்துட்டு எப்போ வேணால் அவங்களுடைய ஆக்கிரமிப்புக்காரங்களை உயர்த்துவாங்க. இந்த ஜப்பான் கூட நம்ம வந்துட்டு சகோதரர்கள் மாதிரி போயிடலாம் பிஸ்னஸில் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பேசின ஒரு நாடு தான் சைனா. ஆனால் அதுக்கப்புறம் தைவான் ஆக்கிரமித்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜப்பானிய தீவுகளை ஆக்கிரமிக்கிறதுக்கு இன்றைக்கி தயாராகிருச்சு. சைனா இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. நம்ம நாட்டுக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே நம்ம எல்லைகளில் ஊடுருவ முயற்சி பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நம்பகத்தன்மை இல்லாத நாடாக சைனா இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சூப்பர் பவராக எந்த நாட்டாலையும் சைனாவை பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது இந்தியா எல்லை பகிர்ற நாடு, ஏகப்பட்ட தடவை சைனா கூட கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கு. அப்போ நம்ம எல்லையை இந்த மாதிரியான நட்புறவு சூழலில் சைனா இருக்கும்போதே வலுப்படுத்திக்கிடணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தில் இந்த நயோமா ஏர்பேஸை மிகப்பெரிய அளவில் இந்தியா இன்னைக்கு கட்டமைச்சிருக்காங்க. 13,700 அடிக்கு மேலே இருக்குப்பா. அங்கெல்லாம் ஏர்கிராஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஜினுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும், பேலோடு கெப்பாசிட்டியில் ப்ராப்ளம் வரும், -40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும், எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஆனால் ரஷ்யாவில் இதை விடையும் மோசமாக போகக்கூடிய அந்த ஒரு குளிரில் தான் அங்கே அவங்களுடைய இராணுவம் அப்படின்றது உக்ரைன் கூட போர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் முடியாத காரியமே கிடையாது அப்படின்றது உண்மை. ஆனால் ஒரு காலத்தில் சைனா இந்தியாவோட பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, உலக அரங்கில் இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருந்துச்சு. அப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கங்கள் சைனா கூட தேவையில்லாத வம்பு எதுக்கு அப்படின்னு யோசிச்சாங்க. இன்னைக்கு கூட பாகிஸ்தான் வம்புல தான் மிகப்பெரிய அளவில் அடி கொடுக்குற இந்தியா சைனா கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உட்காந்து பேசிக்கிறது தான் யோசிப்பாங்க. சைனாவும் அதே மாதிரி இந்தியா கூட பிரச்சனை வந்துச்சுன்னா உட்காந்து பேசுறதுக்கு தான் யோசிப்பாங்க. தைவான் மாதிரியோ இல்லை மற்ற பிலிப்பைன்ஸ், வியட்நாம் மாதிரியோ அவங்களுடைய போர்க்கப்பலையோ இராணுவத்தையோ கொண்டு போய் அந்த நாட்டு இராணுவத்து கூட வம்புளிக்கணும் அப்படின்னு இந்தியாவும் நினைக்காது, சைனாவும் நினைக்காது. ஏன்னா 2 நாடுகளுமே உலக அளவில் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னு வரும்போது ஈக்குவல் வெயிட்டேஜ் கொண்ட நாடுகளாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்காக ஒரு பக்கம் உறவு நல்லா இருக்கும்போது இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை இப்போ பண்ணலாம் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசாங்கம் யோசிக்காங்க. அதனால் இந்த மாதிரியான பார்டரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுதாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த நயோமா ஏர்பேஸில் இருந்து புறப்படக்கூடிய விமானங்கள் நாளைக்கு சீனா கூட பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா 1 மணி நேரத்தில் சீனாவினுடைய மையப்பகுதியை அடைஞ்சு ஒரு சேதத்தை ஏற்படுத்த முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஏர்பேஸ் தான் இது.
அதுக்கப்புறம் ஜப்பானை பொறுத்த அளவுக்கு 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் யாரும் போரெல்லாம் போடாதீங்க, எங்கள் நாட்டு மேலே இங்கே பாருங்கள் அணுகுண்டை போட்டுட்டாங்க, எல்லாரும் அமைதியாக நிம்மதியாக வாழுங்க அப்படின்லாம் உலகத்துக்கு ஒரு பெரிய தத்துவ ஞானிகள் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த காலத்தில் ஆபத்து பெருசாக இல்லை. ஆனால் இன்னைக்கு சைனாவால் அவங்களுக்கு ஆபத்து. அதுவும் குறிப்பாக சைனாவினுடைய அந்த ஒரு கப்பல் படையால். ஏன்னா தைவானை சைனா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வச்சு பிடிக்கணும்னு நினைக்காங்க அப்படின்னா கப்பல் படையை வச்சு தான். தைவானை சுற்றி சீனாவினுடைய உலகத்திலே மிகப்பெரிய கப்பற்படையாக இன்றைக்கி சீன கப்பற்படை இருக்கு. அதை வச்சு தைவானை சுத்து போட்டுட்டா அமெரிக்காவோ ஜப்பானோ உதவிக்கு வர முடியாது, நம்ம தடுத்துடலாம், ரொம்ப ஈஸியாக தைவான் அப்படியே கேக் வாக் மாதிரி ஆக்குபை பண்ணிடலாம் அப்படின்னு சைனா நினைக்காங்க. அவங்களுடைய பலமாகவே தைவான் விஷயத்தில் கப்பலை நினைக்காங்க. அப்போ அந்த கப்பலை அடித்து நொறுக்கிறதுக்கு ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு ஜப்பான் யோசிச்சு அவங்களுடைய டைப் 12 ஏவுகணைகள் இருக்குது. அது வந்து சர்ஃபேஸ் டு ஷிப் மிசைல்னு சொல்லுவாங்க. இது பிரத்யேகமாக இந்த விமானம் தாங்கி கப்பல் மாதிரி பெரிய பெரிய கப்பல்கள்லேருந்து சின்ன சின்ன ஃப்ரிகேட் வரைக்கும் மிகப்பெரிய சேதத்தை உருவாக்குற அளவுக்கு ரொம்பவே ஸ்டெல்த்தாக எந்த ரேடார்லையுமே சிக்காமல் போய் அப்படியே அடிக்கிற மாதிரியான ஒரு ஏவுகணை. இது ஷார்ட் ரேஞ்சு மிட் ரேஞ்சு தான் இருந்துச்சு. இன்றைக்கி லாங் ரேஞ்ச் மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சைனா எந்த வியூகத்தை வச்சு தைவானை பிடிக்கணும்னு நினச்சி நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜப்பான் தீவுகள் நோக்கி நகரும்னு நினைக்காங்களோ அந்த வியூகத்தை இன்றைக்கி உடைக்கிற அளவில் ஒரு மிசைல் டெஸ்ட்டை ஜப்பான் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சானா தக்காச்சி பிரைம் மினிஸ்டர் கூட இராணுவ நடவடிக்கைலாம் வந்துடும் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சைனாவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்கன்னு நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். அந்த நிலைமையில் இந்த ஒரு மிசைல் டெஸ்ட் அப்படின்றது சைனாவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மூவாக பார்க்கப்படுது. இந்தியா வந்துட்டு இப்போ நட்பு நாடாக இருந்தாலுமே இந்த பார்டரை வலுப்படுத்துதாங்க. இந்த குவாட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. நாளைக்கு தைவான் விஷயத்தில் ஜப்பானும் அமெரிக்காவும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா இந்த குவாடில் இந்தியாவும் இருக்குது, சைனாவினுடைய அந்த ஆதிக்கத்தை பசிபிக்கில் கட்டுப்படுத்துறதுக்காக. அப்போ இந்தியா உதவிக்கு போகுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் அந்தளவுக்கு இந்தியாவுடனான உறவை ரொம்ப கேவலப்படுத்தி வச்சுருக்காரு. இப்போ சைனா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஜப்பான் மிசைல் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா தைவானுக்கு உதவி பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணலைன்னா எந்த நாடும் அமெரிக்காவை நம்பாது. இந்த நிலைமையில் அமெரிக்காவுக்கு இந்தியாவுடைய உதவி மிக முக்கியமாக தேவை. ஏன்னா ஆசியாவில் சைனாவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்தியாவை தான் மேற்குலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியா கூடயே வம்பிழுத்து சைனா கூட நெருக்கமாக்கி வச்சிருக்கு டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய முட்டாள்தனமான ராஜதந்திரம். அப்படி இருக்கும்போது சைனா உண்மையாகவே ஆக்குபை பண்ணாங்க தான் என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். எப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி சீனாவுக்கு எதிரான விஷயங்கள் பல எல்லை நாடுகளால் பண்ணப்படுது. அதுக்கு காரணமும் சீனாவினுடைய அக்ரஷன் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.